பாகம் 2. நிழல் யுத்தம். காவலர்கள் மரத்திற்கு சங்கிலி போடுகிறார்கள். மன்னர் தெனாலிராமனை பார்த்து, ராமகிருஷ்ணா, மரத்தை திருடன் என்று சொல்வது உன் மதியீனமா என கேட்கிறார். ஆனால் தெனாலிராமன் அமைதியாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். திட்டம். தெனாலிராமன் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிடுகிறான். இந்த மரம் பேசியது. திருடன் இன்று இரவு மீண்டும் இங்கு வருவான். அவனை பிடிக்க ஒரு மாய கண்ணாடி தயார் செய்துள்ளேன். சதி. உண்மையில் அந்த திருடன் அரண்மனைக்கு நெருக்கமான ஒருவன்தான் என்பது தெனாலிராமனுக்கு தெரியும். அந்த திருடன் தெனாலிராமனின் மாய கண்ணாடி திட்டத்தை குலைக்க முயல்கிறான். துரத்தல். ஒரு நள்ளிரவில் ஒரு உருவம் தெனாலிராமன் அவனை துரத்திச் செல்கிறான். 2ஆம் பாகத்தின் திருப்பம். அந்த திருடன் பிடிபடும்போது அவனிடம் நவரத்தின கல் இல்லை. அவன் கையில் இருப்பது ஒரு சாதாரண கூழாங்கல். பிடிபட்டவன் ஒரு ஒற்றன் என்பது தெரிகிறது. ஆனால் அவன் சொல்கிறான், நானும் அந்த கல்லைத்தான் தேடுகிறேன், அது என்னிடம் இல்லை. அப்படியானால் கல் எங்கே? உண்மையான திருடன் யார்? ராமன் சட்டென திரும்பி மன்னருக்கு மிகவும் நெருக்கமான, அனைவரும் மதிக்கக்கூடிய அரச அதிகாரி விசித்திரவர்மாவை சுட்டிக்காட்டுகிறான். அரச அதிகாரியே திருடனா? ராமனிடம் அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? மந்திர குச்சிகள் என்ன செய்யப் போகின்றன? அந்த மர்மத்தை நாளை மாலை பாகம் 3இல் பார்ப்போம். இந்த திருடனையும் நீங்களும் பிடிக்க வேண்டுமா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி வையுங்க அன்பர்களே.